ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிற 22வது முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்களினுடைய அமைச்சரவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமைச்சரவையில் எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ், அதை தான் பார்க்க போகிறோம். இது 17வது தமிழ்நாடு சட்டமன்றம். சரிங்களா? இந்த 17வது தமிழ்நாடு சட்டமன்றம் அமைச்சரவை எப்போ அவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா மே 10, 2026. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய 22வது முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். இது தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டமன்றம். 2026 தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மொத்தம் 108 இடங்கள் வின் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 இடங்களில் போட்டியிட்டவர் இப்போது தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க இந்திய தேசிய காங்கிரஸோடைய கூட்டணியை வாங்கினாங்க. அதில் 5 பேர். 2 இடங்களை வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடைய கூட்டணியையும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களும் 2 இடம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கூட்டணியை அமைச்சுக்கிட்டாங்க. கடைசியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவங்கக்கிட்ட 2 எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க கூடயும் கூட்டணி வச்சாச்சு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் 2 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே டிவிகேக்கு ஆதரவு அளித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு உதவிகரமாக இருந்துச்சு. மே 10, 2026 அன்னைக்கு சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள்ளரங்க மைதானத்தில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் விஜய் மற்றும் அவருடைய அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சு வச்சார். 1967க்கு பிறகு தமிழகத்தில் திராவிடம் இல்லாத ஒரு கட்சி தலைமையிலான அரசு அமைகிறது. இதுதான் முறை வரலாற்று சாதனை நிகழ்வு இது. அதுக்கப்புறம் மே 10, 2026 அன்னைக்கு விஜய் திருச்சிராப்பள்ளி கிழக்கு, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை ராஜினாமா செஞ்சிட்டாரு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை தான் அவர் வசம் வச்சுக்கிட்டாரு. இது மூலமாக சட்டமன்றத்தில் டிவிகேயோடைய பலம் 1 குறைஞ்சிருச்சு. 108 இருந்தது, 107 ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போது நம்ம சொன்னதை அப்படியே பார்த்துடலாங்களா? இப்போது தமிழகத்தினுடைய 22வது அமைச்சரவை திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் மே 10, 2026 அன்னைக்கு உருவாச்சு. இதனுடைய ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர், முதலமைச்சர் சி ஜோசப் விஜய், அமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர், 34 அமைச்சரவை அமைச்சர்கள், அதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ். மொத்த உறுப்பினர்கள் பார்த்தோன்னா 146, டிவிகே ப்ளஸ் 116, வெளிப்புற ஆதரவும் நம்பிக்கையும் ஒரு 30. உறுப்பு கட்சிகள் பார்க்குறப்ப டிவிகே, ஐஎன்சி, ஐயுஎம்எல், விசிகே. டிவிகே 31 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து 2 பேர், ஐயுஎம்எல்ல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து ஒருத்தவங்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒருத்தவரும் கேபினெட் மினிஸ்டராக இருக்காங்க. சட்டமன்றத்தினுடைய நிலை பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் தான். ஏன்னா மெஜாரிட்டியில் இது சிறுபான்மையினர் தான். எதிர்கட்சியாக செயல்படுறது திமுக. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம திரு ஸ்டாலினுடைய அமைச்சகம். சரி, இப்போ நம்ம யாருக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பெரும்பாலான துறைகள் இவர் வசம்தான் இருக்குது. பொது நிர்வாகம், இந்திய நிர்வாக சேவை, இந்திய காவல் சேவை, இந்திய வன சேவை, மாவட்ட வருவாய் அதிகாரிகள், காவல்துறை, வீடு, சிறப்பு திட்ட அமலாக்கம், சிறப்பு முயற்சிகள், வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் கிராமப்புற கடன் சுமை, இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் நீர் வழங்கல்.
இது எல்லாமே இவருடைய கையில் இருக்குது. அடுத்தது என் ஆனந்த், இவர் தியாகராய நகர் தொகுதியில் வின் பண்ணவர். இவர்கிட்ட இருக்க துறை ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர். கிராமப்புற வளர்ச்சி, பஞ்சாயத்துகள் மற்றும் பஞ்சாயத்து ஒன்றியம், சிறுநீர் பாசனம் உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் எல்லாமே இவர் வசம் இருக்கும். அடுத்தது ஆதவ் அர்ஜுனன், வெள்ளிவாக்கம் தொகுதியில் வின் பண்ணவர். பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சர். பொதுப்பணி, கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறிய துறைமுகங்கள், விளையாட்டு மேம்பாடு. திருச்செங்கோடில் வின் பண்ண திரு அருண்ராஜ், KG அருண்ராஜ், சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர். ஆரோக்கியம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலனை பேணி பாதுகாக்கிறவர். அடுத்தது KA செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் வின் பண்ணவர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர். அடுத்தது P வெங்கடராமணன், இவர் மயிலாப்பூரில் வின் பண்ணியிருக்காரு. உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கல் அமைச்சர். அடுத்து CTR நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் தொகுதியில் வின் பண்ணவர். எரிசக்தி வளங்கள் மற்றும் சட்ட அமைச்சர் இவர். ராஜ்மோகன் ஆறுமுகம், இவர் எக்மோரில் வின் பண்ணவர். பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் அபிவிருத்தி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர். TK பிரபு, காரைக்குடி தொகுதி, இயற்கை வளங்கள் அமைச்சர் இவங்க. கீர்த்தனா, சிவகாசி, தொழில்துறை அமைச்சர். ஸ்ரீநாத், தூத்துக்குடி, மீன்வளத்துறை அமைச்சர், மீனவர் நலத்துறை. அவினாசி கமலி, கால்நடை வளர்ப்பு அமைச்சர். குமாரபாளையம் விஜயலட்சுமி, பால் மற்றும் பால்வள மேம்பாட்டு அமைச்சர். காஞ்சிபுரம் RV ரஞ்சித்குமார், வனத்துறை அமைச்சர். கும்பகோணம் வினோத், வேளாண்மைத்துறை அமைச்சர், விவசாயிகள் நலத்துறை. திருவாடனை ராஜீவ், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர். கடலூர் P ராஜ்குமார், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர். அரக்கோணம் V காந்திராஜ், கூட்டுறவு அமைச்சர். மதன் ராஜா, ஒட்டப்பிடாரம், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான அமைச்சர். ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ஈரோடு கிழக்கு விஜய் பாலாஜி, கைத்தறி, ஜவுளி மற்றும் காதித்துறை அமைச்சர். ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர். சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன், போக்குவரத்து துறை அமைச்சர். ஸ்ரீரங்கம் S ரமேஷ், இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர். வேளச்சேரி R குமார், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர். ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர். கோயம்புத்தூர் வடக்கு V சம்பத்குமார், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நலத்துறை அமைச்சர். அறந்தாங்கி J முகமது பர்வாஸ், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர். தாம்பரம் T சரத்குமார், மனிதவள மேலாண்மை அமைச்சர். RK நகர் மாரி வில்சன், நிதி திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு அமைச்சர். கிணத்துக்கடவு K விக்னேஷ், மதுவிலக்கு மற்றும் கலால் துறை அமைச்சர். கிள்ளியூர் ராஜேஷ்குமார், சுற்றுலாத்துறை அமைச்சர். மேலூர் விஸ்வநாதன், உயர்கல்வி அமைச்சர். பாபநாசம் ஷாஜகான், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர். திண்டிவனம் வன்னி அரசு, சமூக நீதி அமைச்சர். ஆதி திராவிடர் நலன் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர்